நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு பூச திருவிழாவுக்கு பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானை சிறப்பித்து தமிழகத்தில் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கிய விழாக்களில் ஒன்றாக இந்த தைப்பூசம் இருக்குது. இது தமிழகம் தவிர பார்த்தீங்கன்னா கேரளம், மற்ற நாடுகளான இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள்லேயும் இந்த தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு இந்த பொது விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது 5/1/2021 அன்று வெளியிடப்பட்டிருக்குது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய விடுமுறை நாட்கள் 22 இருந்து 23 உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா புதிய நாடாளுமன்றத்தை எழுப்புவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருந்துச்சு. இந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்துக்கு பணத்தை செலவிடக்கூடாது, அந்த நிதியை வேறு திட்டத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்கும் இடத்துல தான் அரசு அலுவலகங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் உத்தரவிட முடியாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அரசின் கொள்கைகள் செயல்பாடுகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா என்பதை மட்டுமே நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லி தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2022ஆம் ஆண்டு நம்முடைய நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் எழுப்பப்பட்டு இருக்கும். அது புதிய இந்தியாவின் அடையாளமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மாதவன் அப்படிங்கிறவங்க மறைஞ்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை இலக்கிய விமர்சகர்களும் வாசகர்களும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைத்தெருவினுடைய கதை சொல்லி அப்படின்னு சொல்லி இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு தன் இலக்கிய சுவடுகள் அப்படிங்கிற திறனாய்வுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. இவர் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் பாத்திரக்கடை வைத்திருந்தார். அங்கு உலாவிய மனிதர்களை கதாபாத்திரமாக்கி தான் தன்னுடைய படைப்புகளை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு கடைத்தெருவினுடைய கதை சொல்லி அப்படிங்கிறது அவருடைய புனை பெயராக மாறி இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் புனலும் மணலும், கிருஷ்ண பருந்து அப்படிங்கிற நாவல்கள் இவருடைய சிறப்புக்குரிய நாவல்களாக இன்றும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு தினத்தில் உலகம் முழுக்க நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அதில் இந்தியாவில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 60,000 குழந்தைகள் வரைக்கும் பிறந்திருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு தினத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 3.71 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அன்றைய தினம் இந்தியாவில் தான் அதிகபட்சமாக 59,995 குழந்தைகள் பிறந்திருப்பதாக ஐநாவோட யூனிசெஃப் அமைப்பு தெரிவிச்சிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் தெற்கே அமைந்துள்ள தீவான ஃபிஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது. அமெரிக்காவில் தான் அன்றைய தினத்தினுடைய கடைசி குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிறதையும் யூனிசெஃப் தெரிவிச்சிருக்காங்க. பிறந்த மொத்த குழந்தைகளில் பாதி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாடுகளில் பிறந்தவை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 14 கோடி குழந்தைகள் வரைக்கும் பிறக்கும் அப்படிங்கிறது மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய போரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவங்க இந்தியா வருகை ரத்தாயிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் அன்று, அதாவது ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய குடியரசு தின விழாவில் வெளிநாட்டு அரசினுடைய தலைவரை சிறப்பு விருந்தினராக அழைப்பது வழக்கமாக கொண்டிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுக்கான குடியரசு தினத்தில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனை நம்ம அழைச்சிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட இப்போ கொரோனா தொற்று அங்கே அதிகபட்சமாக இருப்பதால் இந்த பயணத்தை தவிர்த்து ரத்து செய்திருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின விழாவில் யார் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் அதிபர் ஜெயிர் போல்சனரோ அப்படிங்கிறவங்களும் 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவும் கலந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா
2015ஆம் ஆண்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்களும் 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே அவர்களும் அது பார்த்தீங்கன்னா 2007ல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோரும் வந்து பங்கேற்றது வந்து குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசின் 71 ஆண்டு கால குடியரசு தின வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1952, 53, 66 ஆகிய ஆண்டுகளில் மட்டுமே வந்து சிறப்பு விருந்தினர்கள் இல்லாமல் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. செய்திகளை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து கத்தார் மீது விதித்திருந்த வர்த்தக தடையை வந்து நீக்கியிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வளம் மிக்க மிகச்சிறிய வளைகுடா நாடு தான் இந்த கத்தார். இது வந்து ஈரான் துருக்கியுடன் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்புறவு வந்து பேணிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கத்தார் நாடு பார்த்தீங்கன்னா பயங்கரவாத அமைப்புகளுக்கு வந்து உதவுவதாக வந்து சவுதி அரேபியா வந்து குற்றம் சாட்டிடுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் ஆகிய நாடுகளும் வந்து அது மீது வந்து குற்றம் சாட்டி வந்து கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா வர்த்தக தடையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லையில் வந்து புனித பயணிகளை வந்து தங்கள் நாட்டுக்குள் அனுபவிப்பதற்கு மட்டும் வந்து ஒரு அனுமதி வந்து வழங்கியிருந்தாங்க. மற்றபடி வணிக ரீதியான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக வந்து அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்துச்சு. இந்த நிலையில் வந்து அமெரிக்க அதிபர் வந்து பதவி இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து அவருடைய அழுத்தத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து தற்போது வந்து கத்தார் மீது விதித்திருந்த வர்த்தக தடையை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தங்கள் நாட்டுடனான எல்லையை வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து சிறப்புக்குரியது.